என் நேம் சங்கரி, நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கேன். டிஎன்பிஜிசிஎல் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயே தான் போட்டிருக்காங்க சென்னையில். ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி ஃபீல் குட் மூமெண்ட். சிஎம் சார் கையாலே நாங்கள் வந்துட்டு இன்னைக்கு வாங்கினோம். அண்ட் எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக சார் டைம் எடுத்து கொடுத்து எல்லாருமே பேசினதே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. கண்டிப்பா எஸ் சார், ஷுவர்லி. பிகாஸ் நம்ம வந்து நியூஸ்ல லைவ் அப்டேட் பாக்குறோம். அண்ட் வெள்ளை அறிக்கை இதெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்காக நிறைய மீட்டிங்ஸ் எல்லாமே இபிலையுமே கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் சிடிஆர் நிர்மல்குமார் சாருமே கண்டினியூஸா வந்துட்டு நமக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரி 2.5 lakh crore வந்துட்டு அவங்கள்ட்ட கடன் இருக்கு. இது எல்லாமே பீயிங் யங் ஜெனரேஷன், அப்கமிங் ஜெனரேஷன், நாங்க வந்து எந்த ஒரு ஊழல்லையும் இன்வால்வ் ஆகாம, எந்த லஞ்சமும் வாங்காம, எப்படி நாங்க வந்து இந்த ஒர்க்குக்கு ஈவன் ரூபி கூட செலவு பண்ணாம த்ரூ அவர் டேலண்ட் நாங்க வந்தோமோ we will give our best to them. ஏஏ செலக்ட் ஆயிருக்கேன். என் பேர் வந்து பிரசாத் விஜயராஜ், புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வரேன். இது வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கிடைச்ச 1 monthலேயே வந்து பிளேஸ்மெண்ட் போட்டாங்க. ரொம்ப சீக்கிரமா இந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் வந்து 15,000 போஸ்ட் வந்து கிட்ட விரைவாக 1 yearலேயே முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது கிடைச்சிச்சுன்னா என்ன மாதிரி நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், வருஷக்கணக்காக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சீக்கிரமாக பெனிஃபிட் ஆவாங்க. நம்ம எலக்ட்ரிசிட்டி செக்டாருமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது நல்ல சான்ஸு. இந்த கவர்மெண்ட்டை சீக்கிரமாக பண்ணணும்னு நம்புகிறோம். பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ரொம்ப டேமேஜ் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வின்டர் சீசனில், ரெய்னி சீசனில் தான் மழை பெய்யறப்போ நிறைய டேமேஜ் வருது. அப்படிங்கிறப்போ ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸை நம்ம இப்போ ப்ரெசென்ட் அச்சீவ் பண்ணுற மாதிரி நிறையா ரோந்து பணியில் விட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா டீம்ஸ் நிறையா விட்டுருந்தாங்கன்னா நம்ம வர சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஹேண்ட் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ இருக்கிறது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்டெகிரிட்டியோடய ஹானஸ்டாகவே நான் ஒர்க் பண்ணுவேன். ரெண்டாவது மக்களுக்கு தேவைப்படுறப்போ நான் என்னோட ப்ரெசன்ஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து நவீன்குமார், நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். நான் ரொம்ப வருஷமாக இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கேன். எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க வந்து அதே ஃபீல்டில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் வந்து எழுதலாம். நிறைய பேர் குரூப் 2, குரூப் 1 அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலைக்கு போகணும், கவர்மெண்ட்டில் போகணும், ஒரு ப்ரெஸ்டீஜியஸான போஸ்ட்டு போகணும் அப்படின்னா கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குது. அது கிளியர் பண்ணிங்கன்னா உங்கள் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் என்ன படிச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ இபி எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்க எல்லாருக்குமே ஒரு மாசான ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதில் கிடைக்கும், அதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா அது டிஎன்இபி தான். அப்போ எலக்ட்ரிக்கல் முடிச்சவங்கலாம் டிஎன்இபி வந்து ட்ரை பண்ணலாம். அப்போ இதுவே இடிசி இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லோக்கலில் இல்லை ஏதோ ஒரு உங்கள் ஏரியாவில் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் ஒரு ஹெட்டு, நீங்கள் தான் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுற மாதிரி வரும். இதுவே பவர் பிளான்ட்டில் போயிட்டீங்கன்னா பவர் பிளான்ட்டில் ஜென்ரேஷன் இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எலக்ட்ரிக்கலில். நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கும் இப்போ ரெக்ரூட்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு 15,000 பேர் எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க வந்து இந்த எக்ஸாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வேகன்சி மாதம் வரதுனால கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் ஈஸியாக. என் பேர் நவீன்குமார், விழுப்புரம்லேருந்து வரேன். என்னோட ஓவரால் ரேங்க் 34.